எம்ஏ தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 42. அறிந்தறிந்து செய்த பாவத்தை அழுதழுது தொலைக்க வேண்டும். குருமூர்த்தியின் சொந்த வாழ்க்கையோ ஜானகி மற்றும் அமிர்தா என்ற இரு பெண்களின் உணர்வுகளுக்கு மத்தியில் சிக்கி சீரழிய கம்பெனியின் நிலையோ நாளுக்கு நாள் அடி வாங்கிட ஆரம்பித்தது. இரண்டையும் சமாளிக்க முடியாத குருவோ ராவானால் ராவாக போட்டு தெய்வீகனை தேடி வந்தார். கம்பெனியை பற்றி புலம்பியவரால் அமிர்தா விஷயத்தை தைரியமாக அவள் அண்ணனிடம் வாய் திறக்க முடியவில்லை. வியந்து ரசித்த ஆண்மகன் இன்றைக்கு குடியோடு குடித்தனம் கொள்ள கண்ட அமிர்தாவிற்கோ மனம் பதைத்தது. இவரின் இந்நிலைக்கு முக்கிய காரணமே அவள்தான் என்று புரிந்து கொண்ட வனிதையோ முடிவெடுத்தாள் மீண்டும் ஆர்வி குரூப்ஸில் இணைய. நல்லா கேட்டுக்கோங்க குரு, ஆஃபீஸில் மட்டும் நீங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணீங்க, அடுத்த நிமிஷமே நான் வேலையை தூக்கி போட்டுட்டு கிளம்பிடுவேன் என்ற கோதையோ முன்னாடியே குருவிடத்தில் கராராய் எச்சரிக்கை விடுக்க, சரின்னு சொல்லி நான் பொய்யா இருக்க விரும்பல அமிர்தா, அது என்னால் சத்தியமாக முடியாது, நானே என் கம்பெனியை பார்த்துக்கிறேன், நீ உன் படிப்பை பாரு என்றவளோ தள்ளாடிய நிலையில் இல்லம் திரும்ப அப்போதைக்கு எதுவும் பேசிடாத அமிர்தாவோ மறுநாளே கம்பெனிக்கு சென்று பணியில் சேர்ந்தாள். வேண்டாம் என்ற பின்னும் பாவையவள் ஆர்வி குரூப்ஸ் பக்கம் வந்ததைக் கண்டு குருமூர்த்திக்கு சந்தோஷமே. வரமாட்டேன்னு நினைச்சேன் என்றவரோ பூங்கொத்தோடு அவளை வரவேற்று பேச்சை வளர்க்க, நீங்க என்னை குடிச்சிட்டு என் வீட்டுக்கு வரக்கூடாது, அதுக்காகத்தான். குடிக்கிறதே உன்னாலதான், குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு என்ற அமிர்தாவோ முறைப்போடு கதவை நோக்கி கையை நீட்ட இறுகிய முகத்தோடு அவள் அறையிலிருந்து வெளியேறினார் குரு. ஆனால் மடவரல் அவள் மேல் கொண்ட ஊடலுக்கு ஆயுள் அவ்வளவெல்லாம் கெட்டியல்ல. அடுத்த நாளே மீண்டும் லஞ்ச் சமயத்தில் அமிர்தாவை திருமண மேற்ற பேசி எரிச்சலாக்கினார் குரு. அதே வேளையில் எதிர்பாராவிதமாய் ஜானகியோ ஆபீஸுக்கு திடீர் வரவு கொள்ள தர்ம சங்கடத்திற்கு ஆளாகி போனார் குருமூர்த்தி. அங்கிருந்து கிளம்ப பார்த்த நங்கையை நிறுத்திய ஜானகியோ அவளுக்கு வயிறார சோறு போட ஒரு பருக்கையை கூட வாயில் எடுத்து வைத்திட முடியாது திணறினாள் அமிர்தா. இருவரும் ஒரே மேஜையில் அமர்ந்து மனைவி உணவு பரிமாற உண்பதென்பது அடித்தொண்டையில் ஊசி இறங்குவது போலிருந்தது குருவிற்கு. ஒரு காலத்தில் மனம் முழுக்க நிறைந்த கண்ணாளனோ அடுத்தவளின் மணவாளன் என்றறிந்த ரணம் ஆறிடும் முன்னரே தேகங்கள் இரண்டர கலந்த சம்பவத்தின் வடு மூச்சடைக்க தலைவனின் தலை கோதும் துணைவியை காண்கையில் துரோகம் செருப்பால் செவினியிலேயே வைப்பது போலிருந்தது பைந்தொடி அவளுக்கு. அதற்கு மேலும் அங்கிருக்க முடியாது என்றுணர்ந்த அமிர்தாவோ ஓடோடி போனாள் கழிவறை நோக்கி. கதறினாள் உயிரே போகும்படி. நித்தமும் பூஜிக்கும் கணபதியை திட்டி தீர்த்தாள். பாவ கணக்கை அவள் சிரத்தில் ஏற்றிய திருவிளையாடலின் புதிர் புரியாது. ஜானகி கிளம்பிய நொடி அமிர்தாவை தேடி போன குருவோ, சாரி அமிர்தா, ஜானகி சொல்லாம வருவான் நான் எதிர்பார்க்கல என்ற வாக்கில் மேஜையில் தலை சாய்த்து படுத்திருந்தவளை நெருங்க, இதுக்கு மேல நீங்க ஆபீஸ் விஷயத்தை தாண்டி வேற எதுக்காகவாவது என்கிட்ட பேசி முயற்சி பண்ணீங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளிடுவேன் என்ற அமிர்தாவோ நெஞ்சை கல்லாக்கி கொண்டு அழுத்தமான குரலில் சொல்ல, என்ன பேசுற அமிர்தா என்ற குருவை சிறிதும் மதிக்காத பேதையோ, வெளியே போங்க குரு, வெளியே போங்க என்று அலறினாள் கலங்கிய கண்களை மறைத்தவளாய் திரும்பி நின்ற வாக்கில். பெண்ணவளின் சீரியஸ்னஸ் புரிந்த குருவோ அதற்கு பிறகு அவளை பெரிதாய் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. ஆனால் எப்பாடுபட்டாவது அமிர்தாவை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் குரு. ஆனவரின் தொல்லையில்லா நிம்மதியில் பின்தங்கிய நிறுவனத்தை தூக்கி நிறுத்தினாள் நேரிழை அவள் பணிக்கு திரும்பிய 2 மாதங்களில். வேலைப்பழு மற்றும் படிப்பு என்று சக்கரமாய் சுழன்ற சனிதமோ விடுபட்டிருந்த மாதவிடாயை கவனிக்க தவறியிருந்தாள். அன்னி காஞ்சனா வினவவே அப்படியானதொரு விடயத்தை மறந்திருப்பதை உணர்ந்தவளாய் காலண்டரை கணக்கு பார்த்தாள் சனிகை அவள். அதிர்ந்தாள் பேடையவள். 2 அல்ல 3 மாதங்களாகவே மங்கை அவளுக்கு மாதவிடாய் வரவில்லை என்பதை கண்டறிந்த சமயம். பக்கென்ற இதயத்தோடு பிரெக்னன்சி கிட்டை வாங்கி சரி பார்த்தவளுக்கோ மூச்சே நின்று போனது ஒரு நொடி அதன் ரிசல்ட்டில். மயக்கம் போட்டு விழாத குறையாய் அலுவலக கழிப்பறை வாஷ்பேசினில் முகத்தை நீரால் அடித்து கழுவி கொண்ட அந்திகைக்கோ முதல் முறை அடிவயிற்றில் கலக்கம் ஏற்பட்டது. கர்ப்பமாக இருப்பதை உணர்ந்த முற்றிளைக்கோ என்ன செய்வதென்று தெரியவில்லை. பதட்டம் கொண்டவளாய் தவித்து போனாள் மானினி அவள். ஆனந்தம் கொள்வதா இல்லை கவலையில் வருந்தி தொலைவதா என்ற குழப்பத்தினூடே மனம் என்னவோ குருவை தேடி ஓடச் சொல்லியது கர்ப்பிணியை.
பதைக்கும் உணர்வோடு குருவின் அறைக்குள் நுழைய விளைந்தவளின் கால்களோ அங்கேயே நிலை குத்தி நின்றன. ஜானகி ஊட்டிவிட குருவோ சிரித்த முகமாய் அவளை மடியில் கிடத்தியபடி மதிய உணவை ருசிக்க, காட்சியை கண்ட தெரியலையின் மனமோ தம்பதிகளின் அந்யோன்யத்திற்கு சாட்சியான வீரியம் தாழாது சில்லாய் சிதறியது. இதுவரை கொண்ட அணையை உடைக்க பார்த்த மாதங்கியின் முட்டாள்தனம் அப்போதுதான் புரிந்தது துடியிடை அவளுக்கு. வந்த வழியே வலி கொண்ட இதயத்தை சுமந்தவளாய் அவளின் அறைக்குள் சென்று நுழைந்தாள் தாய்மை கொண்ட குமரி. உச்சி மண்டையில் ஆணி அடித்தாற்போல தனக்குத்தானே மீண்டும் உறுதிமொழி கொண்டாள் கோற்றொடி. ஒரு காலும் ஜானகியின் இடத்தை பறிக்கவோ இல்லை சொந்தம் கொண்டாடிடவோ அணங்கவள் முனையக்கூடாதென்று. அதை கடைபிடிக்கும் விதமாய் குருமூர்த்தியோடு ஆபீஸ் அலுவல்களை தவிர்த்து வேறு பேச்சுவார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் வாஞ்சினியவள். நெருங்கியவரை தேளாய் கொட்டி விலகி போனாள். அவ்வப்போது அடக்கி வாசித்தாலும் குருமூர்த்தி என்னவோ அவர் முடிவில் உறுதியாகவே இருந்தார். சிறு கேப் கிடைத்தாலும் கல்யாணம் பற்றி அமிர்தாவிடம் பேசி அவளை சம்மதிக்க வைக்கவே முயற்சித்தார். ஆனால் எதற்கும் மசியாத ஒண்டோடியோ வெளிநாட்டில் படிப்பை தொடர விண்ணப்பம் மேற்கொண்டாள், யாரும் அறியா வண்ணம். வயிற்றில் கரு கொண்டிருக்கும் உயிரை அழித்திட அமிர்தாவிற்கு விருப்பமில்லை. பணம் கொள்ளிக்கும் குடும்பமாகினும் மிடில் கிளாஸ் பெண் போல வாழ்க்கையை வாழ்ந்து பழகிய அமிர்தா நிஜம் தெரியாமல் ஆசைப்பட்டது என்னவோ குருவை மட்டுமே. இருந்தும் விதி சதி செய்தது. கனவிலும் நினைக்கவில்லை ஆயந்தியவள் பெண்ணவள் மனம் கொய்த கள்வன் அடுத்தவள் புருஷன் என்று. உண்மை தெரிய உணர்ச்சிகளை கொன்று நெஞ்சை கல்லாக்கி கொண்ட பெதும்பையோ அவனே வந்து தீண்டுகையில் கரைந்திடுவாள் என்று நினைக்கவே இல்லை. ஆனால் இது எதுவும் அறியாத தெய்வீகனோ முறையற்ற குழந்தையை சுமந்திருக்கும் தங்கைக்கு மாப்பிள்ளை பார்த்திட ஆரம்பித்தார். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம். தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். நன்றி, வணக்கம்.